large number of people who purported to be police force were in mufti. They were not wearing their police uniforms. Even those wearing police uniforms didn't have their badges on them. So whether they were police people, we don't know. But we do know that they were armed. They were armed with lathis and they were armed with excessive shock-producing batons, which are not even prescribed for the Delhi police and the RAF who were deployed there. The second, the video shows specifically DCP Sandeep Lamba, that is his name, his badge is captured, slapping a woman who is standing innocently on the side and doing nothing. She's not moving. I can show you that video right now. ये तिरंगा ऑफिसर ये हाथ में लेकर जाइए, इनको पता नहीं ये तिरंगे का अपमान नहीं तो क्या है। ये देखिए इसके डॉक्टरों को जो वहाँ पे मदद करने आए हुए थे उनको मारा है। हमने जब बताया कि हम डॉक्टर है तो उन्होंने बोला तो आपको बुलाया किसी। ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெடெக்ஸ் மீடியா. என்னதான் நடக்குது டெல்லியில்? ஏன் இந்த அளவுக்கு ஒரு பெரிய போராட்டம்? பெண்கள் பிரஸ்ட் மேலே கையை வச்சு காவல்துறை, அதுவும் டிஜிபி ஐஜிபியாக இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் பிரஸ்ட் மேலே கை வச்சு தாக்குறாங்க. ரெண்டாவது, ஒரு பெண் பட்டாக்ஸில் ஒரு குச்சியை வச்சு குத்துறான். இன்னொரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் சைடில் நின்றுட்டு இருக்கிற பெண் போய் சடார்னு கன்னத்தில் அறையிறான். இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்க, இன்னொரு பக்கம் இந்தியாவோட லீடிங் பார்ட்டி ராகுல் காந்தி, அவரை வலுக்கட்டாயமாக தூக்குறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்தியா முழுவதும் சுகி சொமோட்டோவில் அங்கே போராடக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்கக்கூடாது, நியாயத்துக்காக போராடுறாங்க, நீட் தேர்வுக்காக போராடுறாங்க, அவங்க யாரும் பசியில் வாடக்கூடாது அப்படின்னு உலகத்தில் இருக்கிற மூலையிலிருந்து சாப்பாடோட பொருள் வந்து அங்கே குமியுது. வாட்டர் பாட்டிலேருந்து, சாப்பாடுலேருந்து, காஃபி, டீலேருந்து எல்லாம் வந்து அங்கே குமியுது. போலீஸ்காரன்ற பேரில் நிறையா ஆர்எஸ்எஸ் பார்ட்டிங்க உள்ளே வந்திருக்கிறாங்க. லட்டியில் ஆணியை வச்சு அந்த ஆணியில் அடிச்சிருக்கிறாங்க. இதனால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேர் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. கொடூரமான முறையில் தாக்கப்படுறாங்க. அதுவும் பெண்களை டார்கெட் பண்ணி தொடாத இடத்துலலாம் தொட்டு அசிங்கப்படுத்தி பெண்களை வந்து ரொம்ப கேவலப்படுத்தி அந்த ப்ரொட்டஸ்டில் நாங்கள் வந்து போலீஸ் வந்து பாதுகாவலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இவ்வளோ கேவலமாக, இவ்வளோ தேர்ட் கிளாஸாக ஏன் நடந்துக்கிறாங்க? இன்னொரு பக்கம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அந்த பார்ட்டியோட தலைவர், அவருக்கு மட்டும்தான் கேட்குற உரிமை இருக்குது. நாங்கள் 3 கோரிக்கை வச்சுருக்கிறோம், இந்த 3 கோரிக்கைக்காக தான் இந்த அளவுக்கு நாங்கள் டெல்லியில் போராடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் அவர் ஜோசப் விஜய் அவர்கள், சிஎம், நம்ம தமிழ்நாட்டோட சிஎம், அவரோட படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஜனநாயகன். இந்த படத்துக்காக முட்டி போட்டு விஜயோட ஃபோட்டோ கையில் வச்சுக்கின்னு வேண்டிக்கிட்டு போகிறாங்க. மண் சோறு சாப்பிட்றாங்க. கத்தல் 6 மணிக்கு க்யூலெல்லாம் நிற்கிறாங்க. பெண்கள் கூத்தாட்டம், என்ன ஒரு ஆர்ப்பாட்டம்! இதே ஆர்ப்பாட்டம், இதே சப்போர்ட்டு டெல்லியில் நம்ம அக்கா தங்கச்சிங்க எத்தனையோ பேர் செத்துட்ருக்குறாங்க, எத்தனையோ பேர் வந்து அங்கே ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. இதுக்கெல்லாம் குரல் கொடுக்க முடியாத இளைய தளபதி விஜய் எப்படி ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்க போகிறாருன்றது எனக்கு தெரியல. தர்மேந்தர் பிரதான், ஸோ இவர் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டை பேசியிருக்கிறாரு. என்ன பேசினார், உண்மையிலே டெல்லியில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை போயிட்டுருக்கிறது அப்படின்றத ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட்டாக உங்கள் முன்னாடி உங்கள் பார்வைக்காக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முந்தானத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட ஆப்போசிஷன் பார்ட்டி ராகுல் காந்தி அவர்கள் பிரதம மந்திரியோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இது வழக்கமாக ஆப்போசிஷன் பார்ட்டி செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். பட் என்னன்னா அடிஷ்னலாக இப்போ ஒரு பாயிண்ட் ஆட் ஆயிருக்கு. அது என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்காக நம்ம ராகுல் காந்திஜி வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ராகுல் காந்தி மட்டும் இல்லை,
கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டர், கேரளாவோட சீஃப் மினிஸ்டர், இந்த மாதிரி பல ஸ்டேட்ல இருந்து மினிஸ்டருங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. நடிகர் பிரகாஷ் ராஜ் கூட இந்த ப்ரோட்டஸ்டில் கலந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி கலந்துக்கிட்டு அங்கே தர்ணாவில் ஈடுபட்டு இருந்தார். இதை பார்த்த பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே ராகுல் காந்தி டீமி மொத்தம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிஎம்ஐயும் எல்லாரையும் கைது செய்யுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பாஸ் ஆகுது. உடனே அவங்களை எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ண வந்த போலீஸ் நிறைய பேர் வந்து டெல்லி போலீஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹரியானா போலீஸுங்க தான் அதிகமாக உள்ளே இருக்கிறாங்க. ஸோ இந்த ஹரியானா போலீஸ் எல்லாம் ராகுல் காந்தியை தூக்குறாங்க. தூக்கிட்டு வேனுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகும்போதே காது கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எப்படியாவது இந்த பிஜேபி கவர்மெண்ட்டை நீங்கள் மாற்றுங்க, ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க அப்படின்னு போலீஸ், யார் தூக்கிட்டு போகிற போலீஸே ராகுல் காந்தி காதில் போய் ஊதுறாங்க. ஸோ அப்போனா இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி எந்த அளவில் இருக்குது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து பொதுமக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இந்த இடத்துல பார்க்கப்படுது. ஸோ அரெஸ்ட் பண்ணி ஆயிட்ட பிறகு மீண்டும் ராகுல் காந்தியை வெளிவிடுறாங்க. ஸோ வெளியே விட்ட பிறகு மறுபடியும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு. இந்தியன் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக விளக்கம் கொடுக்கணும், ட்வீட் பண்ணி ஆகணும், இதுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு. லாஸ்ட் 10 இயர்ஸில் 152 பேப்பர்ஸ் வந்து லீக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த இயரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸுங்க இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நம்ம இந்தியாவில். ஸோ கடந்த இந்த 10 வருஷமாக 152 பேப்பர்ஸ் லீக்ஸில் இது வரைக்கும் இதை சார்ந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வரைக்கும் கொடுக்கவில்லை. அது மட்டும் இல்லை, இந்த நீட் தேர்வு எக்ஸாம், இந்த எஜுகேஷனுக்கு மட்டும் கடந்த ஆண்டில் என்ன பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறாங்க, இது வரைக்கும் என்ன செலவு பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.4 lakh crores வந்து பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது யார் கொடுக்கக்கூடிய பணம்? நம்ம கட்டக்கூடிய டேக்ஸ், நம்ம கட்டக்கூடிய ஜிஎஸ்டி, நம்ம கட்டக்கூடிய வரி பணம், இந்த பணம்லாம் சேர்த்து ஒரு பட்ஜெட்டை உருவாக்கி அதில் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபண்டு வந்து இந்த நீட்டோட எக்கனாமி ப்ளஸ் அதை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த கோச்சிங் சென்டர், டியூஷன் சென்டர், இதுக்கெல்லாம் ஒதுக்கப்பட்ட பணம் தான். பார்த்தீங்கன்னா இந்த சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட தலைவர் சௌரவ் தாஸ், இவர் தான் இந்த காக்ரோச் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணவர். இவர் முழுக்க பேசுகிறதுக்கு அதிகாரம் இருக்குது இதை சார்ந்து. ஸோ இந்த நீட் தேர்வை சார்ந்து இவர் தான் அந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டார். அதுக்கப்புறம் நிறைய மினிஸ்டருங்க வந்து அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம், நம்ம உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம், இந்த பிரச்சனை இதோட முடிக்க பார்க்கலாம், இதோட ப்ராப்ளத்தை என்னன்னு எங்ககிட்ட சொன்னீங்கன்னா இதை நம்ம தீர்த்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம், எங்கள் மக்களை வந்து நீங்கள் நின்று பேசுங்க அப்படின்னு இந்த சௌரவ் தாஸ் வந்து அரசாங்கத்துக்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, லாஸ்ட்டாக இது வரைக்கும் இந்த நீட் தேர்வுக்காக இறந்து போனவங்க கிட்டத்தட்ட 20 பேர் இந்த நீட் தேர்வில் ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்னு தன்னோட வாழ்க்கையும் தன்னோட உயிரையும் தியாகம் செய்திருக்கிறாங்க சில மாணவர்கள் அப்படின்னு அந்த சௌரவ் தாஸ் வந்து அந்த மினிஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. தர்மேந்தர் பிரதான் வந்து உடனே ரிசைன் பண்ணணும், இவங்களோட ஃபர்ஸ்ட் கோரிக்கை. இவரை வந்து உடனே கட்சியிலிருந்து நீக்கப்படணும், இவர் அந்த பதவியிலிருந்து ரிசைன் செய்யப்படணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கோரிக்கை. ரெண்டாவது கோரிக்கை அவரை சௌரவ் தாஸ் என்ன வைக்கிறாருன்னா, இறந்து போன இந்த 20 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தலா 1 கோடி நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஹெல்பிங் ஃபண்டாக கொடுக்கணும் அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இது ரெண்டாவது. இந்த ப்ரொட்டஸ்டில் மூணாவது கோரிக்கை அவங்களது என்னன்னா, இந்த ப்ரொட்டஸ்டில் அங்கே யாரெல்லாம் அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு அவங்க பேரில் எஃப்ஐஆர்ன்ற ஒரு ஃபைலிங் செய்யப்பட்டிருக்கு இல்லையா, அந்த எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்பட்டிருக்கு இல்லையா, அந்த எஃப்ஐஆரை உடனே நீக்கணும் அப்படின்னு தன்னோட 3 கோரிக்கையை வந்து இந்த சப்ஜெக்டில் வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நான் நிறைய வீடியோ பார்த்தேன். எஃப்ஐஆர் வந்து பொதுமக்கள் மேலே இந்த எஃப்ஐஆர் என்ன காரணத்தினால தாக்கப்பட்டிருக்கிறாங்க, என்ன காரணத்தினால இந்த எஃப்ஐஆர் காப்பி போட்டிருக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலி எஃப்ஐஆர் போட வேண்டியது ஃபேக்காக வந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், ஃபேக்காக வந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ், ஃபேக்காக வந்த போலீஸ், அன்யூனிஃபார்மில் ஆர்எஸ்எஸ் டீம் உள்ளே வந்திருக்கிறாங்க இல்லையா, இவங்க மேலே தான் நம்ம கேஸ் போட்டிருக்கணும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெண்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனையோ பெண்கள் ஆபாசமாக கை வச்சு வைக்கக்கூடாத வக்கர புத்தியில்
கையை வச்சு நிறைய இடத்துல மிஸ்பிஹேவிங் பண்ணியிருக்கு நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ். இதில் முக்கியமான ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நான் சொல்ல வேண்டியது டெல்லி டிசிபி சந்தீப். அவர் ஒரு டிசிபி ஆஃபீஸர்னா எந்த அளவுக்கு அவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஓரமாக நிற்கக்கூடிய ஒரு பொண்ணை போய் ஸ்லாப் பண்ணுறாரு. இப்போ இன்னைக்கு நிறைய பெண்கள் ஸ்லாப் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பெண்கள் பிரஸ்ட் மேலே கையை வச்சு தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஒரு பெண்ணு அந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு ஒதுங்கி போகிறாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் லட்டியை பின்னாடி இப்படி விட்டு குத்துறாரு. இதுதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி கொடுத்த ட்ரைனிங்கா? எனக்கு தெரியல. நிறைய பெண்களை தரத்தரான்னு எடுத்துட்டு போகிறாங்க, ட்ரெஸ்ஸு விலகுது. பெண்கள் கொஞ்சம் கூட ஒரு பெண் என்று கூட மதிக்காம அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா நடந்துக்கணும்ன்றது என்ன காரணம்? இந்த மாதிரி எத்தனையோ அடிதடி இப்போ வரைக்கும் அங்கே நடந்துட்டு இருக்கு. தடியில ஆணியை கட்டி ஆணியை நல்லா அடிச்சு தடியில அடிச்சிருக்கிறாங்க. ஒரு நபருக்கு உடம்பு ஃபுல்லா ஆணி தழும்பு தான். ஸோ இவங்க யாருக்காக போராடுறாங்க? அடிக்கிறான் தெரியுமா? அவ வீட்டில் வளரக்கூடிய குழந்தைங்களுக்காக தான் அந்த மனுஷன் போராடுறாங்க. உங்களுக்காக போராடுறாங்க, எனக்காக போராடுறாங்க, அங்க இருக்கக்கூடிய போலீஸ்க்காக போராடுறாங்க, லாயருக்காக போராடுறாங்க, டாக்டருக்காக போராடுறாங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு போராடக்கூடிய இந்த ஒரு தருணத்தை இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஆர்எஸ்எஸ் டீம் அண்ட் பிஜேபி கவர்மெண்ட் எந்த வகையில் இவங்க பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்றது இந்த வீடியோவை பார்த்தாவே எல்லாருக்குமே தெரியும். இந்த அளவுக்கு ப்ரொடெஸ்ட் அங்கே நடந்துட்டு இருக்கு. ஏன் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? மெயின் ஸ்ட்ரீமிங் டிவி சேனல்ஸ் யாருமே இந்த ப்ரொடெஸ்ட்டை பற்றி பேச மாட்டேன்றாங்க. டெல்லியில் நடக்கிற உண்மை சம்பவத்தை அப்படியே சேனலில் வெளியே எடுத்துகிட்டு வர மாட்டேன்றாங்க. என்ன காரணம்? அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டிடிவின்னு நினைக்கிறேன், லைவாக ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இவங்களை அமைதியாக எல்லாரும் போலீஸ் அப்புறப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவாண்டமாக போய் பேசுகிறாங்க இந்த டிவி சேனலில். இங்கே எத்தனை பேர் தாக்கப்பட்டு, எத்தனை பேர் ரத்தம் காயம் எத்தனை பேர் உடம்பு கிழிஞ்சு, எத்தனை பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு தர்ணாவில். இதெல்லாம் ஸ்ட்ரீமிங் பண்ணாமல் சைலண்ட்டாக கார்னரில் என்ன ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்களோ அந்த ஸ்கிரிப்டை, ஃபேக்கான ஸ்கிரிப்டை படித்து பொதுமக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கிறாங்க மெயினான சேனல். அப்போது உண்மையிலே இந்த பிஜேபி ஆட்சிக்காக தான் அரசியல் அமைப்பு இருக்கா, இல்லை மக்களெல்லாம் அடங்கி போகணுமா, இல்லை போலீஸ்காரெல்லாம் அடங்கி போகணுமா, இல்லை சோஷியல் மீடியா அண்ட் டிவி சேனல்ஸு, ப்ரெஸ், இது எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களா அப்படின்றது கூட உண்மையிலே எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, பொதுமக்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஈவன் போலீஸ்கார் கூட பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, நிறைய டாக்டர்ஸ், நிறைய லாயர்ஸ், வாலண்டியர்ஸாக வந்திருக்கிறாங்க. ஸோ நிறைய டாக்டர்ஸ் அடிப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அவங்க உடனுக்குடனே அவங்களுக்கு முதல் உதவி கொடுக்கறதுக்காக நிறைய வாலண்டியர்ஸ் டாக்டர்ஸ் நிறைய சிட்டிஸ்ல இருந்து மூலையிலிருந்தும் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள அடிக்கிறாங்க, அவங்கள ஒதுக்கிறாங்க, அவங்கள லட்டி சார்ஜ் பண்றாங்க. சொல்றாங்க, நான் டாக்டருங்க, நான் இவங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு யார் அப்பாயின்மெண்ட் கொடுத்தது, உங்களை யார் அனுப்பிச்சது, எனக்கு அதிகாரம் காமிங்க, டாக்குமெண்ட்டை காமிங்க, உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காமிங்க எல்லாம் கேட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணி பெண் டாக்டர்ன்ற கூட பார்க்காம அந்த அளவுக்கு தாக்கப்பட்டிருக்கிறாங்க நிறைய டாக்டர்ஸ். அந்த கலவரத்தில் இன்னொன்று நீங்க பார்க்கலாம், ஒரு போலீஸ்கார் நம்மளோட இந்தியா நேஷனல் பிளாகை எடுத்து மூஞ்சி தோடிக்கிறாரு. ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, ஏங்க அது நேஷனல் பிளாக், அதுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்களான்னு. உடனே இந்த பிளாகை தூக்கி கீழே போடுறான் அந்த போலீஸ். இவங்களெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணீங்க, இவங்களை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணது, உண்மையிலே இவங்கெல்லாம் போலீஸா இல்ல இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஆர்எஸ்எஸ் யூனிஃபார்ம்ல, போலீஸ் யூனிஃபார்ம்ல எல்லாரையும் அங்க இறக்கி இருக்கிறீங்களா அப்படின்னு பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ ஒரு டவுட் கிளம்பி இருக்கு. சீக்கர்கள் இறங்குறாங்க. ஸோ இவங்க ஆக்சுவலி விவசாயத்துக்காக போராடுறதுக்கு டெல்லிக்குள்ள வந்தாங்க. அதுக்குள்ள டெல்லி என்ட்ரன்ஸ்லேயே பெரிய பெரிய தடுப்புக்கெல்லாம் போட்டு அவங்கள பிளாக் பண்ணிட்டாங்க. அதையும் மீறி இந்த சீக்கர்கள்லாம் உள்ள வந்துட்டாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல. அங்க உள்ள வந்த பிறகு ஒட்டுமொத்த போலீஸ்காரும் கண்ட்ரோல் ஆயிட்டானுங்க. காரணம் என்னன்னா, சீக்கர் கிட்ட ஆயுதங்கள் இருக்கு. ஸோ இவங்க அந்த ஆயுதத்தை எடுத்தாங்கன்னா போலீஸ்காரால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க லீகலா வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களோட மகாராஜா கொடுத்த, குருஜி கொடுத்த எல்லா ஆயுதங்களும் இறக்கிட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்த டீமும் அங்க இங்கன்னு எப்படியோ எஸ்கேப் ஆகி உள்ள வந்துட்டாங்க. இவங்க உள்ள வந்த உடனே போலீஸ்காரால ஒன்றும் பண்ண முடியல. யாருங்க இவன் கண்டவங்க கிட்டலாம் அடி வாங்குற நிலைமையா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுங்க, இதுல இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுங்க
தைரியமா நிக்கிறாங்க, சும்மா பாகுபலி மாதிரி நிக்கிறாங்க. அடிங்க, எவ்வளவு அடிக்கிறீங்களோ அடிங்க, நாங்க அடி வாங்குறதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னு. போலீஸ்காரன் அடிச்சு பார்த்து அவனே சுஸ்தாயிட்டு விட்டுட்டு போறான். அந்த அளவுக்கு இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு இன்னைக்கு ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இதே நீட் தேர்வால எத்தனையோ குழந்தைங்க நம்ம தமிழ்நாட்டில் சூசைட் பண்ணிக்க இறந்து போனாங்க. இங்கிருந்து எத்தனை தமிழர்கள் வந்து இன்னைக்கு அங்கே போய் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை ஆட்சியாளர்கள் அங்கே போய் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இந்த ப்ரொடெஸ்ட் நம்ம சென்னையில் எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக நடந்ததோ மெரினா பீச்சில், இதே போராட்டம் தான் ஜந்தர் மந்தரில் வந்து நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, உலக மூலையிலிருந்தும் இன்னைக்கு மக்கள் அங்கே ஒன்று கூடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கிறாங்க. சரிங்களா? ஒரு 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 5 கிலோமீட்டருக்கு அந்த மாடு கூட்டமாக தான் இருக்கு. அத்தையும் இன்னைக்கு இந்த விவசாயத்துக்கும் இந்த நீட் தேர்வு போராட்டத்துக்காகவும் சில அனிமல்ஸுங்க கூட உள்ள எடுத்துட்டு வந்து போராட்டத்தில் ஈடுபடுத்திட்டு இருக்கிறாங்க. எப்படி டாக்டர்ஸ் வந்து அந்த இடத்துல ப்ரொடெஸ்ட் பண்றாங்களோ, வாலண்டியர்ஸ் வந்து அதே மாதிரி நிறைய லாயர்ஸுங்க இன்னைக்கு உள்ள வந்துட்டாங்க. யார் மேலலாம் உங்களுக்கு கேஸ் போடுறாங்களோ ஃப்ரீயாவே வாதாடி அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நாங்கள் வெளியே எடுத்துட்டு வர வேண்டியது எங்களோட பொறுப்புன்னு நிறைய லாயர்ஸுங்க வந்து இந்த ப்ரொடெஸ்ட்ல ஈடுபடுத்தி இருக்கிறாங்க. உண்மையிலே அவங்கள நான் பாராட்டணும். ஸோ இந்த டாக்டருக்கும் லாயர்களுக்கும் யார் என்ன ஏது முகம் எதுவுமே தெரியாம அங்க இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த சாப்பாடு, தண்ணி, டீ, காஃபி, ஸ்டே ஃப்ரீ, உண்மையிலே பெண்கள் வந்து ரொம்ப பெருமைப்படுறாங்க. நாங்க இந்த மாதிரி ஒரு சேஃப்டியான ஒரு ப்ரொடெஸ்ட்ல இருக்கிறது நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம், நாங்க இதுக்காக எங்க உயிர் தியாகத்தையே கொடுக்குறோம் அப்படின்னு நிறைய பேர் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு உணவு வந்து கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் உண்மையிலே மனமார்ந்த நன்றியும் பாராட்டியும் தெரிவிச்சுக்கலாம். இன்னைக்கு இந்த கலவரம் சார்ந்து எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க, இன்னைக்கு எத்தனை குழந்தைங்க பாதிக்கப்பட்டாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு எல்லாம் ஒரு இந்த வீடியோ வந்து கிளிப்பிங் எல்லாம் வச்சு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பெரிய லெவலில் ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸுங்களை இப்படி நடந்துக்கிட்டாங்க, நிறைய பொதுமக்கள் இப்படி தாக்கியிருக்கிறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுங்களை இப்படி தாக்கியிருக்கிறாங்க, டாக்டருங்களை தாக்கியிருக்கிறாங்க, லாயருங்களை தாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜு முன்னாடி இந்த கேஸை வந்து வைக்கப்படுது. ஸோ எல்லாருமே கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு கோர்ட்டில் இதை சார்ந்து நிறைய விஷயங்கள் அங்கே பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நிறைய லாயர்ஸுங்களாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய மெயின் ஜட்ஜுங்களாகட்டும், அவங்களும் வாயை முடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எதுவுமே அவங்களால பதில் பேச முடியல. இந்த டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த ப்ரொட்டஸ்ட் இன்னும் கண்டினியூ ஆகுதுன்னா இதை எப்படி நம்ம கண்ட்ரோல்குள்ளே எடுத்துகிட்டு வரணும்? இந்த நீட் தேர்வை எப்படி நம்ம ரத்து செய்யலாம்? இவரை நம்ம எஜுகேஷன் மினிஸ்டரை எப்படி ரிசைன் பண்ண வைக்கலாம், இல்லை கட்சியிலிருந்து எப்படி தூக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு அட்வைஸ். என்னன்னா, நம்ம இந்தியாவில் கட்டக்கூடிய இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ் அண்ட் கேபிட்டல் டேக்ஸ் அண்ட் ஸோ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டேக்ஸ், இது எதுவுமே கட்டக்கூடாது இந்தியாவில். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இந்த மாதிரி எந்த ஒரு டேக்ஸும் கட்டாமல் நாம் உட்கார்ந்த இடத்துலையே எல்லாருமே ப்ரொட்டஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% இந்த நீட் தேர்வுக்கு ஒரு நியாயம் பிறக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்கூல், காலேஜ் எல்லாமே பந்த் பண்ணிடணும். யாருமே ப்ரைவேட் ஸ்கூல், ப்ரைவேட் காலேஜ் யாருமே ஓப்பன் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ பஸ், லாரி எது ஓடுதோ அதையும் ஸ்டாப் பண்ணிடணும். ஷாப்பு ஓப்பன் பண்ணக்கூடாது. நம்ம எப்படி ஜல்லிக்கட்டுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடணுமோ அதே மாதிரி கடை, பெட்ரோல் பங்க் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், ஸ்கூல்ஸ் ஆகட்டும், இது எதுவுமே திறக்கக்கூடாது. பிரைவேட் ஐடி கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனி எதுவுமே திறக்கப்படக்கூடாது. எந்த டேக்ஸும் போகக்கூடாது, எந்த டேக்ஸும் கட்டக்கூடாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டு இறங்கி வருவாங்க. கண்டிப்பாக இதுக்கு நாங்கள் ஒரு தீர்வு சொல்கிறோம், இது ஒரு முடிவு எடுக்கிறோம், இதுக்கு நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோன்னா அப்படின்னு கண்டிப்பாக அப்போ இறங்கி வந்து மக்களுக்கு வேணுன்ற நீதியை கிடைக்கும்படி செய்வாங்க. இன்னொரு யூபி சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் அகிலேஷ் யாதவ் என்ன சொல்றாருன்னா, இதை பார்ட்டி சார்ந்த கலவரமாக எடுக்காதீங்க, இது ஸ்டூடெண்ட் ப்ராப்ளம், ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய பேர் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. உடனே எஜுகேஷன் மினிஸ்டரு அவரை ரிசைன் பண்ணலை, ராஜினாமா பண்ணலைன்னா நாங்கள் எல்லாருமே ராஜினாமா பண்ணிடுவோம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸுக்காக மிஸ்டர் அகிலேஷ் யாதவ் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் யூபி அவர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். நம்ம தமிழ்நாட்டோட பிஜேபிக்கு ஒரு முக்கியமான ஃபேஸாக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா,
நீட்டுக்கு நான் ஆதரவிச்சாலும் கடந்த இந்த ஒரு 5 வருஷத்தில் 3 தடவை நீட் பேப்பர் வந்து லீக் ஆயிருக்கு. நீட்டை வந்து நான் ஆதரிச்சாலும் கடந்த 5 வருஷமா நீட் தேர்வு கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிருக்கு. இதை சார்ந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அதே மாதிரி இந்த நீட்டை சார்ந்து காலங்காலமாக வந்து போராட்டம் நடந்துட்டுருக்கு, ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டுருக்கு. இன்னும் பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஏன் ஒரு நல்ல முடிவு எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு தன்னோட கொஸ்டினை வந்து முதல் முறையாக பிஜேபிக்கு ஆப்போசிஷனாக திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்காகவும் தன்னோட கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, சோனம் வாங்சுக் ஹாஸ்பிட்டலில் இருந்தபடியே உண்ணாவிரத்தை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அவர் இன்னைக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. நீங்கள் என்னை ஹாஸ்பிட்டலில் வந்து சந்திச்சிங்க, ஸோ இந்த உண்ணாவிரதத்தை இதோட நிறுத்திக்கிங்க அப்படின்னீங்க. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி 24th நினைக்கிறேன், எஸ் 23rd இன்னைக்கு 23 நாள் கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவரோட டெட்லைன் 25 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த உண்ணாவிரதத்தை நிறுத்திக்கிங்க, நம்ம எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நாம் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சில விண்ணப்பங்களை உங்ககிட்ட கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நான் சொன்னது, இறந்து போன அந்த குழந்தைங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு காம்பன்சேஷன் நீங்கள் கொடுக்கணும். 2வது, பார்லிமெண்ட்டில் மீனிங்ஃபுல் டிஸ்கஷன், இங்கே நடக்கப்பட்ட அந்த தவறுக்கு அக்கௌண்டபிலிட்டி யார் பொறுப்பு ஏற்றுக்கிறாங்க அப்படின்றத ஓப்பன் டாக்காக நீங்கள் பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் உடனே அவர் தன்னோட பதவியை வந்து விலகணும். ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய மினிஸ்டர்ஸுங்க எனக்கு லெட்டர் போட்டிருந்தாங்க என்னோட உண்ணாவிரதத்தை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு. இப்போது நான் உண்ணாவிரதத்தை ஸ்டாப் பண்ணோம். அது மட்டும் இல்லை, ஈவன் நிறைய இன்னோசென்ட் பீப்புள் மேலே நிறைய கேஸ் வந்து போடப்பட்டிருக்கு. இந்த மொத்த கேஸும் விளக்கணும். ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஓகேனா நான் என்னோட உண்ணாவிரதத்தை ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு திரு சோனம்ஜி எல்லாருக்கும் வெளிப்படையாக ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்கிறார் இந்த லெட்டரில். அது மட்டும் இல்லை, இப்போ பிஜேபியில் இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜு இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த இஷ்யூவை சார்ந்து நாங்கள் பேசணும்னு இருக்கிறோம், ஆனால் எங்களை பேசவே விட மாட்டேன்றாங்க. ஆப்போசிஷனில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பார்ட்டிங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு எங்களை கையை கட்டி போடுறாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் இந்த சிராக் பாஸ்வான், ஸோ இவர் அந்த ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது இந்த ப்ரொட்டஸ்ட்டில் போலீஸ் நிறைய பேர் வந்து தாக்கப்பட்டிருக்கிறாங்க, வெளியிருந்து ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நிறைய ரவுடி பசங்கள்லாம் உள்ளே வந்திருக்கிறாங்க, ஸோ போலீஸ் வந்து பலமாக தாக்கப்பட்டிருக்கிறாங்க, இது யாருன்னு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களையும் அரெஸ்ட் பண்ணணும். ஸோ நாங்கள் ஆல்ரெடி நிறைய விஷயங்களை வந்து செய்துட்ருக்குறோம். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு ஆல்ரெடி நல்ல ஒரு விதமாக இன்ட்ராக்டில் இருக்கிறாங்க எங்களோட போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு எந்த ஒரு விதத்துலேயும் பிரச்சனை வராது அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசியிருக்கிறார். இந்த பக்கம் ராஜ்நாத் சிங் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம், இதில் காங்கிரஸ் ஏன் வந்து தலையிடுது, காங்கிரஸ் எதுக்கு உள்ளே வராங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓவராலாக இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி கவர்மெண்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாங்கள் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறோம், எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நடுவில் காங்கிரஸ் எதுக்கு உள்ளே வராங்க அப்படின்னு கேட்குறாங்க. காங்கிரஸ் எப்போ வந்தாங்க? காக்ரோச் ஜனதா பார்ட்டி எப்போ ப்ரொட்டஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அன்றைக்கே பிஜேபி உட்காந்து பேசியிருக்கணும், அன்றைக்கும் பேசலை. 20-25 நாளாக விட்டுட்டாங்க, பிரச்சனை தலைக்கு மீறி வெளியே வந்தது. அதுக்கப்புறம் எல்லா கட்சியை சார்ந்த தலைவர்கள் உள்ளே வரதானே செய்வாங்க, அதை சார்ந்து தானே காங்கிரஸோட தலைவர் ராகுல் காந்தி வந்து அங்கே நின்னாரு. அவரையும் யாராவது மதிச்சிங்களா? ஒரு கால் ஷூவில் ஒரு கால் ஷூ இல்லை, பேண்டெல்லாம் கிழிச்சு ஒரு நார்மல் காமன் மேனை எப்படி ட்ரீட் பண்ணி அரெஸ்ட் பண்ணுவீங்களோ அதோட கேவலமாக தான் ராகுல் காந்தியை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இப்போ ராகுல் காந்தியை சென்ட்ரலில் எதுக்கு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க எனக்கு இன்னும் தெரியல. ஒரு நல்லது செய்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் தேவையில்லை, நீங்கள் நல்லது செய்கிறதுக்கு 1000 காரணம் தேடிட்டு இருக்கிறீங்க, எப்படா இந்த நல்லதை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு. பிஜேபி கவர்மெண்ட்டோட வேலையா? ஸோ ஃபர்தராக இந்த டிபேட் எப்படி நடக்க போகுது, பார்லிமெண்ட்டில் என்ன டிஸ்கஷன் பண்ண போகிறாங்க ஸ்டூடெண்ட்டை சார்ந்து, இப்போது இன்னும் சிஜேபி தலைவர்கள் கூப்பிட்டு பிஜேபி லீடர்ஸுங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன ஃபர்தர் ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு. ஒரு பக்கம் இங்கே சிஜேபி
ஸ்டூடெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து ப்ரொட்டஸ்டில் இன்னும் கண்டினியூவாக இப்போ இந்த சுச்சுவேஷன் இந்த டைம் என்ன, இந்த டைமில் கூட இன்றைக்கி ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு தான் இருக்குது. எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் ஒரு பக்கம் இந்த போராட்டம் அங்கே மட்டும் நடக்கலை, ஒட்டுமொத்த இந்தியாவில் மூல முடுக்கலை, ஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டிலையும் பயங்கரமாக இந்த நீட் தேர்வுக்காக போராட்டம் செய்துட்டு தான் இருக்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பேசப்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா முக்கியமான சேனலில் இதை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. என்ன காரணம் அப்படின்றது எனக்கு தெரியல. இங்கே நிறைய பெண்கள் போலீஸுக்கும் ஆண்கள் போலீஸுக்கும் நல்லா பாதுகாப்போட இருக்குது. ஆனால் பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு சேஃப்டியும் கிடையாது. ஆனால் இங்கே எங்களோட போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு பிஜேபி அரசாங்கம் சொல்லுது. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியல மக்களே. ஸோ இன்னைக்கு தேதி வரைக்கும் பார்லிமெண்ட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத முழுக்க உங்களுக்கு நான் பீஸ் பை பீஸாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே.